சிரவை ஆதீனம் கௌமார மடாலயத்தின் 4ஆம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய ஆன்மீக சொற்பொழிவு தொடங்குகின்றோம். அதாவது மனிதனுடைய மனதிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கும். பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த குழந்தை வளர வளர அதனுடைய சூழ்நிலை, அதனுடைய எண்ணங்களின் கருத்துக்கள், இப்படி நிறைய வேறுபாடுகள். அப்போ இறைவன் மீது இருக்கக்கூடிய எண்ணம் கருத்து மற்றும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்க வாய்ப்பில்லை. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்பமாக இருந்தால் இறைவன் நமக்கு அள்ளி கொடுத்தான் என்று சொல்லுவதற்கும் எண்ணமில்லை. இறைவன் துன்பத்திற்காக்கும் பொழுது துன்பம் என்பது மனிதனுக்கு இயற்கையாகத்தான் வரக்கூடியது என்று அதை நம்பாமல் இறைவன் மீது குற்றம் சுமத்துவது, இப்படி தன்னுடைய இன்பத்தை தனக்காகவும் துன்பம் வரும் பொழுது இறைவனுக்காகவும் இப்படி பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் என்பது மனிதர்களுடைய இயல்பான குணம். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கும். பணக்காரன், ஏழை, நல்லவன், கெட்டவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்று அல்லது உருவத்திலே அல்லது நிறத்திலே இப்படி பல வேறுபாடுகள் இருக்கும். இவற்றையெல்லாம் கடந்தவர் தான கடவுள். அதையை இந்த ஒரு சிறிய கதையின் மூலமாக நாம் இப்பொழுது வெளிப்படுத்துகிறோம். எப்படி என்றால், ஒரு முறை நாரதர் மேலே இருக்கக்கூடிய திருமாலிடம் சந்திக்கிறார். திருமால்கிட்ட போய் கேட்கிறார், ஐயா சாமி நாராயணா, உண்மையான பக்தி என்பது என்ன? இறைவன் மீது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேத்துக்கும் நீ ஒரே சமமாகத்தானே அருள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது வேறுபாடு காட்டுவதும் அதே நேரத்திலே அந்த பக்தியிலே பிரிவினைகளை காட்டுவதும் உன்னுடைய செயல்தானே. இது எதை மையப்படுத்தி என்று கேட்கும் பொழுது திருமால் நாராயணனிடம் 2 பேரை காட்டுகிறார். நாராயணன் நாரதரிடம் 2 பேரை காட்டுகிறார். பார், கீழே பார் அப்படின்னு சொல்லி. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் திருக்கோயிலுக்கு செல்கின்றார். பல ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் அளிக்கின்றார். எல்லாத்துக்கும் அவருடைய பகட்டான உடையே அவரை கையெடுத்து கும்பிட வைக்கிறது எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். அந்த சூழ்நிலையிலே அதே திருக்கோயிலுக்கு வெளியே சாதாரணமாக அமர்ந்து கொண்டு ஒரு பூ வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் பூக்களை எல்லாம் கோத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பணக்காரருடைய வாயிலிருந்து நாராயணா 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 என்று சொல்லிக்கொண்டே செல்கின்றார். இந்த பூ விற்பவர் ஒரு முறை கூட நாராயணா என்று சொல்லவில்லை. அவர் கவனம் முழுவதும் பூவு கட்டுவதிலேயே இருக்கிறது. அப்பொழுது நாரதரிடம் கேட்டார் இறைவன், இப்பொழுது நீ சொல்லி இந்த 2 பேரில் யார் பக்தியில் சிறந்தவர்கள் என்று எண்ணுகிறாய் என்று கேட்கிறார். இது என்ன விந்தையாக இருக்கிறது? அதோ அந்த செல்கிறாரே அந்த மிகப்பெரிய செல்வந்தர் வாயில் நாராயணா நாராயணா என்று என்னை போலவே சொல்லி கொண்டு செல்கிறாரே, இவரை காட்டிலுமா சிறந்த பக்தியுள்ளவர் இருக்க முடியும்? உன் மீது நம்பிக்கையுடையவர் இருக்க முடியும் என்று சொன்னார். அப்படியா, சரி, நீயே உணர்ந்து வர வேண்டும். அந்த வெளியே இருக்கக்கூடிய பூ கட்டுபவருடைய என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இவர் மீது இருக்க நம்பிக்கையும் நீ ஒப்பிட்டு வர வேண்டும். அதற்கு ஒரு வேலை செய்ய சொல்லி ஒரு வினாவையும் அவர்கிட்ட கொடுத்து கீழே பூலோகத்துக்கு அனுப்பி விடுறார். நேராக போன நாரதர் அந்த இருக்கக்கூடிய முதலில் செல்வந்தரை சந்திக்கிறார். செல்வந்தரை சந்தித்தவுடன், நான் தான் நாரதர், தேவலோகத்திலிருந்து வருகிறேன், நாராயணன் என்னை அனுப்பி வைத்தார் என்று சொன்னவுடன் அந்த பணக்காரர் அவருடைய காலில் விழுந்து வணங்கி, ஆகா, நான் பெற்ற பாக்கியம் அல்லவா, சொல்லுங்கள், எனக்காக எதையும் செய்தி சொல்லிவிட்டாரா நாராயணன் என்று கேட்கும்பொழுது, ஆம் சொல்ல வேண்டும், ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வினா சொன்னார், அதை உன்னிடம் சொல்ல வேண்டும். அது சரியா தவறா என்று நீதான் சொல்ல வேண்டும். என்ன என்று கேட்ட, ஒன்றுமில்லை, இறைவன் ஒரு ஊசியின் காது வழியாக யானையை துளைத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஊசியினுடைய சிறிய காது, அது வழியாக யானையை துளைத்து கொண்டிருக்கிறார். அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அது சரியாக செய்ய முடியுமா என்று உன்னிடம் கேட்டார். அந்த பணக்காரருக்கு, அந்த செல்வந்தருக்கு பலமான சிரிப்பு. எவ்வளவு பெரிய இறைவன், எத்தனை சிந்தனையாளர்களை உருவாக்கியவன், எவ்வளவு இந்த ஆழ்கடலையும் அகில உலகத்தையும் ஆளக்கூடியவன், அவன் அறியாததா? ஊசியின் வழியால் யானை போகுமா? ஊசியின் காதுக்குள் நூலை கோர்ப்பதே கடினமாக இருக்கும்போது யானை போகுமா? ஏன் இறைவன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்? ஏதோ எனக்கு வருத்தமாக இருக்கிறது இறைவனுடைய செயல்பாட்டில் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார். உடனே அதை கேட்டுவிட்டு நாரதர் வெளியே வந்தால் அந்த பூக்கட்டுவரிடம் சென்று சொன்னார். இதே வினாவை சொன்னார்.
இறைவன் ஊசியின் காது வழியாக யானையை துளைத்து கொண்டிருக்கிறார், அதை நுழைத்து கொண்டிருக்கிறார் என்று. உடனே அந்த பூ கட்டி கொண்டிருந்தவன் ஆச்சரியமாக பார்த்து சொன்னான், நிச்சயமாக முடியும். இறைவனால் முடியாதது ஏதேனும் உண்டா? கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும், விரைவில் செய்து முடிப்பார் என்று சொன்னார். நாராயணன் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறாயா அப்படின்னு நாரதர் கேட்டார். ஏன் முடியாது? அவ்வளவு பெரிய விருட்சமாக இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தை, அந்த ஆலமரத்தினுடைய அந்த பழத்திலே 1000 விதைகள், அந்த 1000 விதைகள் உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய சிறு கருவிலிருந்து அவ்வளவு பெரிய ஆலமரத்தையே உருவாக்கிய இறைவன், அந்த சிறிய விதைக்குள்ளே இவ்வளவு பெரிய ஆலமரத்தை ஒளித்து வைத்த இறைவனால் அவ்வளவு பெரிய ஊசியினுடைய காது வழியாக யானை நுழைக்க முடியாதா என்றான். இதுதான் இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்பது இறைவனை வணங்கி நமக்கு உடனே கிடைத்து விட்டால் மட்டும் ஆகா இறைவன் என்று சொல்வது அல்ல. எந்த சூழ்நிலையும் நம்புவோம் என்றும் இறைவனை, அதுதான் உண்மையான இறை நம்பிக்கை என்று கூறி இன்றைய நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானத்தின் திருவடிகளை மீண்டும் வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.